அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 19, 2025 பங்குனி 5ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். புன்னகைத்து பாருங்கள், நட்புகள் கிடைக்கும். பிரார்த்தனை செய்யுங்கள், நல்ல மனம் கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கிடைக்கும். உண்மையாய் உறுதியோடு உழைத்து பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும் நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்களை கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெருகி இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் இப்போ உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை. நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்பட காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழ வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும், நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல் மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான கதை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும்.
அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது நம்ம அந்த கதையை கேட்க போகிறோம். அந்த கதையினுடைய தொடக்கத்தில் தவறானவர்கள் இவங்கெல்லாம் வெற்றி காண்கிறார்கள், ஆனால் நல்லவர்கள் அப்படிங்கிறவங்க ஏன் வெற்றி காணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட அந்த கதையை தொடங்கினாலும் அந்த கதையோட முடிவு அப்படிங்கிறது அதி அற்புதமான கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ கதையை கொஞ்சம் ஆழ்ந்து கூர்ந்து கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். வணக்கம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நல்லது செய்யறவங்க எல்லாருமே உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கிறோம். ஆனா அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு இழைக்கிறவங்க எல்லாம் அந்த நேரத்துல அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிட்டு அதுக்கடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நானும் யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த மாதிரி மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கதை தான் இது. ஒரு புத்த துறவியுடைய கதை. ஒரு புத்த துறவி அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஆளு. உட்கார்ந்து தியானம் பண்ணுவாராம். என்ன மாதிரியான கேள்விகளுக்கும் அவரால் தெளிவாகவும் அழகாகவும் பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு முடியும். அதே ஊரை சேர்ந்த ஒரு சாமுராய், ஒரு வீரன் இருந்தான். அவன் கலந்துகிட்ட போர் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வெற்றி தான். தோல்வி அவன் சந்திச்சதே கிடையாது. அவன் வரான் அப்படின்னு தெரிஞ்சாலே எதிரி நாடுகள் எல்லாருமே அலறுவாங்க. அப்படிப்பட்ட சாமுராய்க்கு ஒரு நாள் ஒரு மாதிரியான ஒரு மன உணர்வு ஏற்பட்டுச்சு. அதாவது சொர்க்கம் சொல்றாங்க, நரகம் சொல்றாங்க. இது உண்மையா? அப்ப செத்தா சொர்க்கத்துக்கு போனா எப்படி இருக்கும், செத்தா நரகத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நல்லது பண்றவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவாங்களா, கெட்டது பண்றவங்க எல்லாருமே நரகத்துக்கு போவாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவனுடைய மனசுக்குள்ள போய் உட்கார்ந்தது. சரி, இதுக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்க முடியும் அப்படின்னா அந்த சாமியார் கிட்டதான் போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த துறவி கிட்ட அந்த சாமுராய் கேள்வி கேட்கிறாரு. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த புத்த துறவி கண்ணை திறந்து, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஆளப்பாரு, நல்ல சேரத்தையும் மண்ணையும் பூசிக்கிட்டு கேட்கிற இந்த மாதிரியான நல்ல கேள்விகள் எல்லாத்தையும் சுத்தபத்தமா ஆடை அணிஞ்சிட்டு கேட்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட அடுத்த க்ஷணமே அந்த சாமுராய் என்ன பண்றான், தான் கிட்ட இருக்கக்கூடிய வாளை எடுத்து அந்த புத்த துறவியோட கழுத்து கிட்ட வச்சு, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன, என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டு இந்த செகண்ட் உயிரோட இருக்கிற ஒரு ஆள்னா அது நீயாதான் இருப்ப. நானும் பாக்குறேன், ஏதோ உன்னுடைய தவத்துக்கும் உன்னுடைய புத்திமதிக்கும் நான் மரியாதை கொடுத்து இந்த செகண்ட் உன்னை உயிரோட விடுறேன். இதே வேற ஒரு ஆள் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லி இருந்தாங்க அப்படின்னா தலையை சீவிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த புத்த துறவி சொல்றாரு, இந்த நேரத்துல நீ ஒரு மனநிலையில இருக்க பாரு, இந்த கோபம், வெறுப்பு, ஆக்ரோஷம் இதுதான் நரகம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனுடைய தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து ஒரு செகண்ட் அமைதியாயிடுறாரு. அவர் இந்த வார்த்தை சொல்லிட்டாருன்றதுக்காக அப்படியே நான் பொங்கி எழுந்தனே, இந்த உணர்வு இருக்கே இதுதான் நரகமா அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஸ்வாசப்படுத்திக்கிறாரு. உடனே புத்த துறவி மறுபடியும் கண்ணை திறந்து சொல்றாரு, இப்போ ஒரு அமைதியான ஒரு மனநிலையில இருக்க பாத்தியா, இதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரகம் அப்புறம் சொர்க்கம் இந்த ரெண்டும் வெளியே கிடையாது, ஒரு மனுஷனுடைய மனசுல மட்டும்தான் இருக்கு. யார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கோபம், வெறுப்பு, ரீசெட்மெண்ட், நடந்ததை பத்தியே நினைச்சு நினைச்சு மனசுல தேக்கி வச்சுக்கிறது, போட்டி, பொறாமை, வஞ்சகம் இது எல்லாத்தையுமே சுமந்துகிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாம் செத்துதான் நரகத்துக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. வாழும் போதே அவங்க நரகத்துலதான் இருந்துகிட்டு இருக்காங்க. யார் ஒருத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா கெட்டு போகிறது இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை எல்லாமே சொர்க்கம்தான். நீங்க யோசிக்கலாம், எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், எனக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான், அப்ப அவனை நினைச்சு நான் கோவப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க என்னைக்கு இருந்தாலும் இதே கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க. அது 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 10 வருஷம் 15 வருஷம் அவங்க அவங்களுடைய லைஃப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவன் எப்ப விழுவான்னு நாம அந்த 10-15 வருஷம் இந்த நரகமான மனநிலையில உட்கார்ந்துகிட்டே இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை கீழே போகுமா மேல போகுமா? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சா அதை லீகலா நீங்க ஆக்ஷன் எடுங்க. என்னால முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணா கடவுள்கிட்டயோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயோ ஒப்படைச்சிடுங்க. அது நிச்சயமா அவங்க ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பீரியட்ல உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்தை நீங்க பாருங்க.
நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம கேட்ட கதை அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்னது போல் தொடங்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன? நல்லவர்களுக்கு மட்டும் சோதனை இருந்து கொண்டே இருக்கிறது, கெட்டவர்களுக்கு அப்படிங்கிறது அள்ளி அள்ளி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அந்த கேள்வி இருக்கும். ஆனால் உள்ளே உள்ள சூட்சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கதை நமக்கு வெளிப்படுத்தியது. ஒரு துறவி இருக்கிறார். அந்த துறவியின் இடத்தில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் அப்படிங்கிறத மக்கள் நம்புகிறார்கள். ஆகையால் அந்த துறவியை நோக்கி அத்தனை பேருமே தங்களுடைய கேள்விகளை சுமந்து அவரிடத்தில் சென்று கேட்டு அதற்கான விடையை பெற்று அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். அப்பொழுது ஒரு சாமுராய்னா ஒரு போர் வீரன். அந்த போர் வீரன் அப்படிங்கிறவன் எதிரிகள் கண்டால் கூட மிரண்டு ஓடும் அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வீரன். அந்த வீரன் இந்த துறவியின் இடத்தில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. போய் கேட்கும் பொழுது சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த கதையை சொன்ன அந்த சகோதரியோடைய அந்த இடத்துல அந்த டோன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு நபரை எப்படி கடுப்பேற்ற முடியும் அப்படிங்கிறத வார்த்தைகளில் சொல்வதை விட அதை அவர்கள் அந்த டோனில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. என்னதே அப்படிங்கிற மாதிரி, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி போய் இந்த மண் சகதியோடு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறதா, போய் குளிச்சு இழிச்சிட்டு கேளு இந்த கேள்வியை, இந்த கேள்வியெல்லாம் புனிதமான கேள்வி அப்படின்னு அவர் அதை அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணாருங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த சகோதரியோட டோன் இருந்துச்சு. உண்மையிலேயே அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தொடர்ந்து அந்த சாமுராய்க்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. யாரை பார்த்து என்ன அப்படின்னு அப்பயும் அந்த டோன் வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. என்னை பார்த்தாலே ஊரே நடுங்க, நீ என்ன அசால்ட்டாக என்னை ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்ட்டு வாள் எடுத்து உருகி கழுத்தில் வச்சுட்டான். ஸோ கழுத்தில் வைத்த அந்த நொடி அந்த துறவி சொல்கிறார், இதற்கு பெயர் தான் இப்பொழுது உனது மனதில் ஏற்பட்டதல்லவா கோபம், வெறுப்பு, ஆக்ரோஷம், இதுக்கு பெயர் தான் நரகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஒரு லைவாக ஒரு பாடத்தை அந்த துறவி அந்த சாமுராய்க்கு கற்றுக் கொடுக்குறார். அந்த போர் வீரனுக்கு கொஞ்ச நேரம் சற்று சிந்திக்கிறான். ஓ, இதற்குத்தான் துறவி நம்மளை இப்படி ஹேண்டில் பண்ணாரா? ஓ, இப்போ நம்மளுக்கு ஏற்பட்டது எல்லாம் இதற்கு பேர் தான் நரகமா அப்படின்ட்டு அவர் அந்த கத்தியை எடுத்துட்டு தன்னுடைய கேள்விக்கான விடை கிடைத்ததை அவர் உணரும் பொழுது, ஒரு ஆழ்ந்த அமைதியில் இருக்கும் பொழுது அப்பொழுது சொல்கிறார் துறவி, இதற்கு பெயர்தான், இந்த அமைதிக்கு பெயர்தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீ சொர்க்கம்னா என்னன்னு கேட்ட, நரகம்னா என்னன்னு கேட்ட. ஸோ இரண்டுக்கும் விடை இப்பொழுதே கிட்டியது. அப்போது நாம் வாழ்ந்த பிறகு அனுபவிப்பது அல்ல சொர்க்கம் நரகம், வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் அனுபவிப்பதற்கு பேர் தான் சொர்க்கம் நரகம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பாடத்தை சொல்கிறார். கூடுதலாக அந்த சகோதரி இன்னும் சில விஷயங்களை சொன்னாங்க. உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களுக்கு தவறு இழைத்தவர்கள், அவர்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. அதை மனசில் போட்டு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. அதை அப்படியே பிரபஞ்சத்திடம் விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்களுடைய பணியை பாருங்கள். அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்ததுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது எத்தனை நாட்கள் கழித்து, எத்தனை ஆண்டுகள் கழித்து அப்படிங்கிறத இயற்கை பார்த்து கொள்ளும். நீங்கள் அதை கடந்து விடுங்கள் அப்படின்னு கூடுதலாக சொன்னாங்க. இப்போ அவங்க நல்லா இருப்பது போல தோன்றும், ஆனால் கர்மா அப்படின்னு ஒன்று உண்டு, அது எதிர்வினையாற்றும். இப்பொழுது நம்ம அதை கண்டுகொள்ளாமல் சென்று விடுவோம். அவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அதற்கான எதிர்வினை ஏற்படும் அப்படிங்கிறத கூடுதல் தகவலாக சொன்னாங்க. அப்போ ஒருத்தவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க, நம்மளை நமக்கு கெடுதல் பண்ணிவிட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் வழியை பார்த்து போங்கள் அப்படிங்கிறத சகோதரி அந்த இடத்துல கதையை விளக்கமாக சொன்னாங்க. ஸோ இந்த கதை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒன்லைன் கதை தான். உடனடியாக ஒருத்தவங்களை கோபப்படுத்தி காட்ட முடியும். அப்படி கோபப்படுத்தினா அதற்கு பேர் தான், அதாவது கோபப்பட்டாங்கன்னா அதற்கு பேர் தான் நரகம். அமைதி கொண்டாங்கன்னா அதற்கு பேர் தான் சொர்க்கம்.
ஸோ இதை வந்து நம்ம வாழ்நாளில் கடைபிடிக்கணும், எல்லாருமே கடைபிடிக்கணும். நமக்கு ஆனந்தம் அதை பெறுவதற்காக தான், மகிழ்வை அனுபவிப்பதற்காக தான் நாம் இந்த படைப்பை எடுத்திருக்கிறோம். இந்த பிறப்பை நாம் எடுத்ததற்கான காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். இதுக்கு இன்னும் நீங்கள் எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும், இதை சொல்லும் பொழுதும் அதை அனுபவிக்கும் பொழுதும் உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்க வேண்டும். இதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நம்ம வந்திருக்கிறோம். அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் கோபப்படுவதற்கோ, துன்பப்படுவதற்கோ, வருத்தப்படுவதற்கோ, பொறாமைப்படுவதற்கோ, துக்கப்படுவதற்கோ, துயரப்படுவதற்கோ இதுக்கெல்லாம் வரவே இல்லை. இதைத்தான் நேற்று நம்ம வந்து பார்த்தோம். நம்மளுடைய நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாசிட்டிவாக மாற்றுறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை கூட நாம் தலைப்பு அப்படிங்கிறது மனதை சரி செய்ய 10 வழிகள்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மனது தான் எல்லாத்திற்கும் காரணம். இந்த மனது தான் உடலை கெடுப்பதிலாகட்டும், புத்தியை மாற்றுவதிலாகட்டும், அல்லது நம்மளுடைய மொத்த செயல்பாடுகளையும் கட்டுக்குள் வைப்பதாகட்டும், அது இந்த மனது தான். இந்த மனதை நாம் ஆனந்தமாக வைத்திருந்தோமானால், நான் ஏற்கனவே பல முறை சொல்லுவேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பிறர் துன்பப்படணுமோ அல்லது பிறரை பழி வாங்கணுமோ அப்படிங்கிற எண்ணமே வராது. ஒரு நபரை சிரித்து கொண்டே நாம் திட்ட முடியாது. நமக்குள் ஒரு மகிழ்வு இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, உற்சாகம் இருக்கிறது அப்படின்னா நாம் அதை கடப்போம். தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தில் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களிடத்துல வந்து ஏதோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இப்போ உங்களுடைய ஊழியரே இருக்கட்டுமே, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு சின்னதாக ஒரு தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், அதற்கு நம்ம என்ன செய்வோம்? சரி பார்க்க பரவாயில்ல, கிளம்புங்க, அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து விடுவோம். எப்போ நாம் மகிழ்வாக இருக்கும் பொழுது அந்த தவறு கூட சாதாரணமாக இருக்கும். அதே நேரத்தில் நாம் கோபமாக இருக்கும் பொழுது, நாம் வந்து துன்பத்தில் இருக்கும்போது, வருத்தத்தில் இருக்கும் பொழுது, யாரேனும் ஒரு சின்னதாக ஒரு 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 பாத்திரம் கீழே விழுந்து உருண்டு அந்த சத்தம் கேட்டால் கூட அவ்வளவு கோபப்படுவோம். அவர்களை வந்து அவ்வளவு சத்தம் போடுவோம். ஏன்? நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் அங்கே சூழ்நிலை மாறுகிறது. அப்போது நம்மளுடைய மனநிலையை எவ்வாறாக வைத்து கொள்ள வேண்டும்? அமைதியாக, சாந்தமாக, சந்தோஷமாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் டைகர் கிளப்பில் ஆரோக்கியம், ஆனந்தம் அப்படின்னு 2 விஷயத்தை திரும்ப 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 நான் சொல்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டைகர் கிளப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனந்தமாக இருக்க மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, நாம் கோபம், வெறுப்பு, ஆக்ரோஷம், பொறாமை, போட்டி, இன்னும் வஞ்சனை, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல, அதை அனுபவிப்பதற்காக வரவே இல்லை. அப்படிங்கிறத டைகர் கிளப்பில் உள்ளவங்க நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நான் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்நாள் பாடம். ஆரோக்கியம், ஆனந்தம், இந்த 2ஐயும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஆரோக்கியத்தை நாம் எப்படி கடைபிடிக்கிறோமோ, நித்தம் நித்தம் தொடர் முயற்சியாக செய்கிறோமோ, ஆனந்தத்தையும் நாம் அப்படி கொண்டு வரணும். நம்ம வந்து நாமாவே, நேற்று கூட ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், அந்த வாலண்டியராக நாமவே சில பல சேவைகளை செய்து, சில பல தேவைகளை பூர்த்தி செய்து, சில பல பேருக்கு உதவி செய்து நாம் ஆனந்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுவுமே ஒரு முயற்சி தான். நம்மளை சுற்றி உள்ளவர்களை நாம் நல்லவர்களாகவும், நம்மளை சுற்றி உள்ளவர்களை வல்லவர்களாகவும், நம்மளை சுற்றி உள்ளவர்களை ஆரோக்கியமானவர்களையும் ஆனந்தமானவர்களையும் நம்ம ஆக்கணும் அப்படின்னா நாம் ஆனந்தமாக இருப்போம். ஸோ இது வந்து ஒரு பயிற்சி தான். இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நம்ம தொடங்கின திசைக்கு வந்து இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம்.
நீரின்றி அமையாது உலகு என்பதை நாம் நித்தம் நித்தம் நினைவில் கொண்டு நீரின்றி அமையாது உடலும் அப்படின்னு கூடுதலாக நாம் புரிந்து கொண்டு நீர் எதற்காக பருகுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு நீரை நாம் நித்தம் சரியான அளவில் பருக வேண்டும். அதுலேயும் இப்போ இந்த சம்மர் அப்படிங்கிறது, வெயில் அப்படிங்கிறது எங்குமே அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. இடையில் நமக்கு ஒரு 2 நாள் மழை அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்பயுமே இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு வானிலை அறிக்கை சொல்கிறது. இருப்பினும் இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய உடலில் இருந்து நீர் அப்படிங்கிற சக்தி அதிகமாக வெளியேறும். அது நீங்கள் வேலை பார்க்குறீங்க, பார்க்கல, உங்களுக்கு வியர்வை வருகிறது, வரல, ஆனால் நீர் வெளியேற்றம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நடைபெறும். ஸோ இந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படாத வண்ணம், அது ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தண்ணீரை நிதானமாக அதிலும் முழுமையாக பருகணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் உங்களுடைய உடல் எடைக்கு ஏற்ப அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கடைபிடிக்கணும். ஸோ தண்ணீரை இன்று முதலாவது உங்களோடு அழைத்து செல்லுங்கள். ஒரு வாட்டர் கேன் கையில் எப்பொழுதுமே இருக்கணும். ஸோ தண்ணீரை நீங்கள் பருகணும். ஒரு நாளைக்கான அளவை நீங்கள் காலை 6 மணியிலேருந்து மாலை 6 மணிக்குள்ளாக நிறைவு செய்யணும். அதை ஒரே நேரத்தில் பருகி ஒரே நேரத்தில் நம்மளுடைய நீர்ப்பையை நிறைத்து விடக்கூடாது. ஒரு அளவு 200 ml இப்படி நீங்கள் ஒரு அளவு வைத்து நீர் பருகணும். ஸோ இப்போது நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். முதல் கேள்வி, உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இதற்கு நிறைய பேர், நான் படிக்கிறேன், நேற்றுலாம் கமெண்ட் படித்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை எப்படி சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை ரொம்ப ஆனந்தமாக, நான் எதிர்பார்த்தது போல் அவர்கள் மகிழ்வோடு அதை பகிர்ந்திருந்தாங்க. அதாவது, வெற்றிகரமாக அனுப்பிவிட்டேன், மகிழ்வுடன் அனுப்பிவிட்டேன், மகிழ்ச்சியான முறையில் பூரிப்பு நிலையில் சமர்ப்பித்தேன், சிறப்பாக அனுப்பிவிட்டேன். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அதை சொல்லியிருந்தது. இன்னும் நிறைய இருக்குது, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த பதில் இருக்கணும். இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இப்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஆனந்தமாக இருக்க பழகணும் அப்படி இரண்டாவது கேள்வி அதுதான், நீங்கள் ஆனந்தமாக இருப்பதற்கு என்ன செயல் செய்வீர்கள்? இப்போ என்னை கேட்டால் நான் பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்வேன். நான் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா பிறருக்கு உதவுதல். அது டைகர் கிளப்பில் ஆரம்பித்து எல்லா விதமான என்னுடைய சேவை திட்டங்கள், பிள்ளைங்களுக்கு பயிற்சி அளித்தல், பிள்ளைங்களை படிக்க வைத்தல், பழமரக்கன்று நடுதல், இப்படி பிறருக்கு உதவணும். இது செய்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன், நான் எண்ணிக்கொள்வேன். அந்த மாதிரி நீங்கள் ஆனந்தமாக இருப்பதற்கு என்ன செயல் செய்வீர்கள்? வாலண்டியராக என்ன நீங்களாக முயற்சி செய்வீங்க? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்லோகன், வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன், ஹெல்த் அண்ட் வெல்த், நலம் மற்றும் வளம். ஸோ இப்போது இந்த 3 விடையை அளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுடைய விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக ஒரு விஷயத்தை பேசணும். ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் ஆனந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம நித்தம் பயிற்சியாக மாற்றணும் அப்படின்னு சொன்னோம். ஆனந்தத்திற்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில் இப்போ சொல்லியிருப்பீங்க.
ஸோ இந்த பதில்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய ஆனந்தத்திற்காக எதை வந்து செய்கிறார்கள் அப்படின்னா அதில் நாமளும் முயற்சி செய்யலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். இந்த ஆனந்தமாக இருப்பதற்கு வாலண்டியராக நேற்று கூட சொன்னேன். ஸோ இந்த வாலண்டியராக இருப்பதற்கு டைகர் கிளப்பில் உங்களுடைய ஆடியோ நீங்கள் பேச போகிறதில்ல, நீங்கள் ஏதோ ஒரு ஆடியோவை எடுத்து ஷேர் பண்ண போகிறீங்க. இது வந்து சின்ன உதவி, ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு உதவி. ஆனால் அந்த உதவியை செய்வதற்கு இங்கே நிறைய பேருக்கு யோசனை, இந்த ஆடியோ கொடுக்கலாமா, அனுப்பலாமா, ஃபீட்பேக்கு கேட்கும்போது அல்லது வாழ்த்து செய்தி சொல்லும் பொழுது நீங்கள் யோசிப்பது நம்மளுடைய குரல் எப்படி இருக்கும், நம்ம ஒழுங்காக பேசிடுவோமா, அல்லது நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, இப்படி பல்வேறு சிந்தனைகள் கேள்விகள் ஓடும். அதுவே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு ஆடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஏன் இவ்வளோ கடினமாக இருக்குது? அப்போது அது கூட நம்ம செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுடைய மனம் ஒரு இறுக்கமாக இருக்கிறது. அப்போது நம்ம எப்படி சேவைகள் செய்வோம்? ஸோ சேவை அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய தான் பெரிய பெரிய சேவைகளை செய்வதற்கு உங்களுடைய மனமும் சரி, உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பணமும் சரி பிரபஞ்சம் அள்ளித்தரும். ஸோ அப்போது நம்ம வந்து முதல்ல ஒரு விஷயமாக ஆடியோ ஷேர் பண்ணுறது. ஆடியோவில் நீங்கள் இதுதான் அனுப்பணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, சூப்பர். இந்த நகைச்சுவை பிடிச்சிருக்கு, சூப்பர். இந்த தன்னம்பிக்கை பேச்சு பிடிச்சிருக்கு, சூப்பர். இந்த தமிழை பற்றின ஒரு விஷயம் இருக்கிறது, ஏதோ ஒரு ஆடியோ இருக்கும். நம்ம வந்து சினிமா பாடல்களையோ அல்லது வேறு மாதிரியான சேனல்களில் யூடியூப்புகளில் உள்ளதுகளையோ நம்ம வந்து ஷேர் பண்ண சொல்லலை. நீங்கள் நித்தம் கேட்டு உங்களுடைய பொழுதை ஆக்கக்கூடிய அந்த ஆடியோக்கள் இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அதை நீங்கள் வந்து சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுக்கு அனுப்பி வைங்க. அவ்வளோதான் நம்ம கேட்குறது. ஏன்னா குறிப்பிட்ட சகோதர சகோதரிகளுடைய பேர்களை மட்டும்தான் அவங்க மட்டும்தான் தொடர்ந்து அனுப்புகிறாங்க. நீங்கள் இப்போ கடந்த ஒரு வாரத்தில் யாரெல்லாம் ஆடியோ அனுப்பியிருக்காங்கன்னு வேணால் திரும்ப போய் இந்த வாழ்த்து செய்திகளில் பாருங்கள். நீங்கள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்கன்னா குறிப்பிட்ட சகோதர சகோதரிகளுக்கு மட்டும்தான் வாழ்த்து செய்திகளை நீங்களே சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பேர்களுக்கு வேறு யாரேனும் வாழ்த்து சொல்ல வேண்டாமா? அவர்கள் வாழ்த்தும் பொழுது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததி அவர்கள் வாழ்வாங்க வாழ நீங்கள் அதை வழிவகை செய்ய வேண்டாமா? அப்போது இங்கே நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நமக்கு கிடைச்சது பிறருக்கு கிடைக்கணும், பிறருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கணும். அப்போது பிறருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்தி உங்களுக்கும் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் ஆடியோவை அனுப்பணும். ஸோ ஆடியோ அனுப்புறதுங்கிறது நான் சொல்வது போல் சாதாரண ஒரு வேலை. இப்போ டைகர் கிளப்பில் நான் ஃபேமிலி டீம்கிட்ட சொன்னால் போதும், ஒரு நாளைக்கு 20 ஆடியோ கூட தருவாங்க. ஆனால் எங்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுவதை விட உங்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஆடியோக்களை தேர்வு செய்து அனுப்புங்கள்னு சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் பேர் உச்சரிக்கப்படும் போது வாரத்தில் ஒரு நாள் உங்களுடைய பேர் கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் ஆனந்தமாக இருக்கும். அதை நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. உங்களுடைய உறவுகள்கிட்ட, உங்களுடைய பிள்ளைங்கள்கிட்ட, உங்களுடைய தாய் தந்தையர்கள்ட்ட, உங்களுடைய கணவன் மனைவிக்கிட்ட நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணும்போது அன்றைய நாள் எல்லாருக்குமே மகிழ்வாக இருக்கும். நீங்கள் வேண்டுமென்றால் நான் இப்போது நிறைய சகோதர சகோதரிகள் பேர்களை உச்சரிக்கிறேன் அல்லவா, அவங்க உங்களுடைய கிளப்பில் இருந்தாங்கன்னா, உங்களுடைய கிளப்பில் உள்ளவங்க நிச்சயமாக, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வந்து மல்லிகா சகோதரியோட பேர் சேலத்தில் இருந்து சொல்கிறேன். ஸோ சேலம் உறுப்பினர்கள் வந்து அவங்களிடத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, ஆமாம் அந்த பேர் உச்சரிக்கப்படும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிறங்க போதும், அவ்வளோதான். அந்த மனநிலை, அந்த ஆனந்தம் நம்மளுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா ஆடியோவாவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து முதல்ல கேட்ட அந்த கதையிலிருந்து பெற்றுக்கொண்டது. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது நன்றியை சொல்லி தொடர்ந்து நம்ம வந்து இப்போது ஒரு நகைச்சுவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான நகைச்சுவையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க, ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த நகைச்சுவை காட்சியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இப்பொழுது நம்ம கேட்கக்கூடிய அந்த நகைச்சுவை காட்சி அப்படிங்கிறது பெண்களை குறைத்திட்டு ஆண்களை உயர்த்திட்டு பேசக்கூடியதாக இருக்கும். நகைச்சுவையை நகைச்சுவையாக பார்ப்போம். அதற்கான விளக்கத்தை நம்ம முடிவில் பார்க்கலாம். இப்போது வாங்க சிரிச்சுக்கிட்டே அந்த நகைச்சுவை கேட்கலாம். நம்ம இன்னைக்கு அமெரிக்காவில் இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் இல்லையா? ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் நம்ம ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருந்தது. புரியல? புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. கொலம்பஸ் மட்டும் நம்ம ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் கிளம்பும் போதே, ஏங்க எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துடுவீங்களா, ஏங்க யாருங்க உங்களோட வராங்க, ஏங்க என்னை மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு ஒரு 100 கேள்வியை 1000 எமோஷனில் கேட்டால் ஆணியே பிடுங்க வேண்டான்னு. நல்ல வேளை கொலம்பஸ் காலத்தில் இவர் பிறக்கலை, அவர் முயற்சியை கை விட்டுருப்பார், அமெரிக்கா போறதை கைவிட்டிருப்பாரு. நள்ளிரவில் தனியாக ஒரு பெண் என்று நடக்கிறாளோ அன்றுதான் சுதந்திரம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஆனால் நான் இன்னைக்கு சொல்றேங்க, வீட்டிலிருந்து வெளியில போன புருஷனை எப்போ வருவேன்னு இந்த பொண்டாட்டிங்க கூப்பிடுறதை நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தாங்க உண்மையான சுதந்திரம். பெண்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே உடான்ஸுங்க. குடும்பத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காரணமே இந்த பெண்கள் தான். 50% இவங்க பேசுறதுனால வருது. மீதம் ஏங்க நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, பேசுங்கன்னு நம்ம தெரியாதனமா இந்த 2-3 வார்த்தை சொல்லுவோம் பாருங்க ரம்யா, அப்பதான் இந்த வாய்க்கா தகராறு வருது. வாயினால வந்த வாய்க்கா தவறாது. பேசினா தீராத பிரச்சனையே இல்லைன்னு யாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. சொன்னவருக்கு நிச்சயமா கல்யாணம் ஆயிருக்காது. பேசுறதாங்க பிரச்சனையே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பெண்கள் ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் பேசுறாங்களாம், ஆண்கள் 7,000 வார்த்தை தான். அதுவும் விஜயோட கணவர் ராஜா மாதிரினா அதை விட கம்மி. நீங்க கவிதா மேடம் சிங்கப்பெண்ணு ரிங்டோன் வச்சிருப்பாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. காட்டுல ஒரு சிங்கம், பெண் சிங்கம் இருந்துச்சான். அது நடக்கும்போது எங்கேயோ கால் முள்ளு குத்தினதுனால அப்படி கொஞ்சம் விஸ்கி நடந்துச்சான். அதுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், நம்ம நட இன்னும் அழகா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒரு மானு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். மானை கூப்பிட்டு, மானே நான் நடக்கிறேன், என்னோட நடை எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். மானு பார்த்துட்டு, என்ன ராணி நீங்கள் இப்படி இழுத்து சப்பானி மாதிரி நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சிங்கத்துக்கு ஒரே கோபமா, என்னது அப்படின்னு சப்புன்னு அரை விட்டு, என்னையா சப்பானி மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னோன்னா மான் அங்கேயே கதிகளுக்கு விழுந்துருச்சான். இந்த பக்கம் பார்த்தா நரிக்கிட்டையும் அதே கேள்வி. நரி தானே ஸ்மார்ட் ஆச்சே. நரி சொல்லிச்சான், ராணி நீங்கள் நடக்கும்போது நயன்தாரா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கத்துக்கு கோமா, ஏன்டா நீ நயன்தாரா முன்னாடி பின்னாடி பார்த்துருக்கியாடா அப்படின்னு ஒரே நரியும் கீழே விழுந்துச்சான். மேலே பார்த்தா ஒரு குரங்கு. சிங்கம் அதே கேள்வி கேட்டுதான். குரங்கு இப்படி சொன்னாலும் அரை விழுகுது, அப்படி சொன்னாலும் அரை விழுகுதுன்னு பேசாமல் காது கேட்காத மாதிரி இருந்து தப்பிச்சிருச்சான். அதனால் பெண்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், உங்கள் வீட்டு குரங்குகளிடம், உங்கள் வீட்டு ஆண்களிடம் நான் அழகா இருக்கேனா, என் ஃப்ரெண்ட் என்னை அவாய்ட் பண்றாளா, இது போன்ற அதி முக்கியமான கேள்விகளுக்கு உங்களுக்கே பதில் தெரியும், எங்களை கூட சேர்க்காதீங்க. இது நல்ல வெயிட்டான வாதம். நன்றி. இந்த அற்புதமான நகைச்சுவை காட்சியை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இன்றைக்கி நம்ம கேட்ட அந்த நகைச்சுவையில் முதல்ல அந்த பேச்சாளர் தொடங்கும் பொழுது கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அவங்கள பற்றி சொன்னாங்க.
அமெரிக்காவை கண்டுபிடித்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். அவர் இந்திய பெண்மணியை யாரேனும் திருமணம் செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக கற்பனையாக சொன்னார். ஏங்க எங்கே போகிறீங்க, ஏங்க எப்போங்க வருவீங்க, ஏங்க யாரெல்லாம் கூட வர்றாங்க, ஏங்க என்னை மறந்துட மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளை பெண்கள் கேட்பாங்க. ஸோ 100 கேள்வியை 1000 எமோஷனல் கலந்து கேட்கும் பொழுது ஆணியே பிடுங்க வேணாம்னு அவர் முடிவெடுத்திருப்பார்னு நகைச்சுவையாக சொன்னாங்க. அதன் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். பெண்கள் ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகளையும், ஆண்கள் ஒரு நாளைக்கு 7,000 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தணும். நான் இதை பற்றி ஆரம்ப நாட்கள்லாம் நிறைய முறை சொல்லியிருப்பேன். பெண்களுக்கு தங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக வெளியிட வேண்டும். இது இயற்கையாக அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது இப்போ ஆய்வில் சொன்னதாக அந்த சகோதரர் சொன்னார். இங்கே யாரெல்லாம் பேசுவதற்கு, முக்கியமாக பெண்களுக்கு தான் பேசுவதற்கு யாரும் நண்பர்கள் இல்லையோ, நித்தம் தன்னுடைய வார்த்தைகளை கொட்ட முடியலையோ, அவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆய்வறிக்கை சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்களையே யோசிச்சு பாருங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்கள் அப்படிங்கிறது குறைவாக பேசுவாங்க அப்படின்னு 7,000 வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7,000 வார்த்தைகளை ஆண்கள் தான் வெளியில் செல்லும் பொழுது, பணிகளில், வேலைகளில், அலுவலகங்களில், துறைகளில், தொழில்களில் எங்கேயோ தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கொட்டி முடிச்சிருவார். 7,000 வார்த்தை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் ட்ரை ஆயிடுவார். அவர் வீட்டுக்கு வருவார். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு வார்த்தைகளை கொட்டுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். அப்போது அவங்க வந்ததிலிருந்தே இவர் இடத்தில் பேசுவது போலவே இருக்கும். இப்போ இவர் ஏற்கனவே ட்ரை, அவங்க ஃபுல்லு. இப்போ அவங்க மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ ட்ரையாக இருப்பார். அவங்களுக்கு அதுவே கோபம் வரும், அதுவே சண்டையாக வரும். அவங்களுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவங்க வார்த்தைகளை நிறைய சொல்லணும், வெளிவந்து கொண்டே இருக்கணும். இங்கே தான் பிரச்சனைகள், சிக்கல், சண்டை, அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் ஏற்படுகிறது. இப்போது நாம் அதை மடைமாற்ற போகிறோம். எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அதை மடைமாற்ற போகிறோம். நம்மளுடைய வார்த்தைகளை நாம் நித்தம் வெளியேற்ற வேண்டும். அப்படின்னா உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ், அழுத்தம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி இப்போ நான் பேசுகிறேன் அல்லவா, இப்போ எனக்கெலாம் 7,000 வார்த்தை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அது 30,000 வார்த்தைகளை கூட இருக்கலாம். இன்னும் நான் அதை கணக்கிடலை. ஒருவேளை யாரேனும் வாய்ப்பு இருந்தால், இப்போ நான் இன்றைக்கி ஆடியோவில் எவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறேன் அப்படின்னு யாராவது எண்ண முடியுமான்னு பாருங்கள். நானும் முயற்சி செய்கிறேன். ஏன்னா இப்பொழுது தான் அந்த பேச்சு யோசனை வருது. ஸோ இப்போ நான் பேசி முடிக்கிறேன்ல, இப்போ உங்களுக்கான ஆடியோ பேசி முடிக்கிறேன்ல, இதுக்கப்புறம் நான் ஒரு 10-15 நிமிடம் அமைதியாக இருந்தே ஆகணும், ஓய்வு எடுத்தே ஆகணும். நான் ஓடலை, நான் மாடிப்படி ஏறலை, நான் குனிந்து நிம்மறலை. ஆனால் எனக்கு அந்த சுவாச ஓட்டமும் சரி, உடலும் சரி, ஒரு சோர்வு இருக்கும். நான் ஒரு 15 நிமிடம் அப்படியே அமைதியாக அதே இடத்துல உட்காந்துருக்கணும். அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அதாவது ட்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி என்ன அப்படின்னா, நீங்கள் நித்தம் 20,000 வார்த்தைகளை வெளியேற்றுவதற்கான வழி என்ன? இப்போ இது போல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அதை நீங்கள் யாருக்கு அனுப்பலாம் தேவையில்லை. ஒரு கதை புத்தகம் எடுத்துக்கிறீங்க, ரெக்கார்டை வச்சுக்கிறீங்க, கதை புத்தகத்தை படிக்கிறீங்க, சத்தமிட்டு படிக்கிறீங்க. அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு பக்தி பாடல், ஏதேனும் ஒரு விஷயத்தை படிங்க. ஆனால் அதை வெளிப்படுத்துங்க. மனதுக்குள்ளாக படிப்பதல்ல. பாட்டு பாடுங்க அல்லது படியுங்கள். நீங்களாக புலம்பி கொண்டிருக்காதீர்கள். அது தவறான விஷயமாக மாறிடும். புலம்புதல், அதுதான் நிறைய பெண்கள் செய்கிறாங்க. தங்களுடைய 20,000 வார்த்தைகளை வெளியில் கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அவங்களா வீட்டுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது தவறு. நீங்கள் ஒரு கதை படிங்க, ஒரு செய்தி படிங்க, அதை சத்தமாக படிங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கேளுங்க. இதிலேயே ஏன் உங்களுடைய திறனை வளர்க்க முடியாது? ஏன் அதையே திறமையாக மாற்றக்கூடாது? ஸோ இதை பற்றி நாளைக்கும் தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது நம்மளுடைய 8 நடையின் 42வது நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எல்லாருமே என்னுடைய ஆடியோவில் இறுதி அந்த முடிக்கிறது வரை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கடைசியாக போக போக என்னுடைய குரல் அப்படிங்கிறதே குறைகிறத நீங்கள் கவனிச்சிருக்க முடியும். ஸோ சில நாட்களில் உடனே இன்றைக்கி நீங்கள் கவனிக்காதீங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் இதற்காகவே கொஞ்சம் அழுத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இன்னும் நிறைய நாளைக்கும் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தொடர்ந்து நம்ம இப்போ எல்லாருமே அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்க போகிறோம். இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.